ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பெற்ற சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா யூனிட் 4ல் இருக்கக்கூடிய லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள் லோக்பால். ஸோ இந்த லோக்பால் அப்படின்ற அமைப்பு முதல்ல எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை ஒழிப்பதற்காக, அதாவது ஊழலை ஒழிப்பதற்காக. ஸோ சமஸ்கிருத மொழியில் இது இந்த சொல்லுடைய பொருள் வந்து மக்கள் காவலர். இதை எந்த நாட்டுடைய மாதிரியிலேருந்து எடுக்கப்பட்டது இந்த லோக்பால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் நாட்டு மாதிரி. ஆனால் இது லோக்பால் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஒம்புஸ்மேன் அமைப்பு அப்படின்ற அமைப்பு இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஜஸ்ட் லைக் லோக்பால். ஸோ அது முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லோக்பால் அமைப்பு கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த அமைப்பு இதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த லோக்பால் அப்படின்றது வந்து எப்படி உருவாகுச்சு, அதோடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 சிங்வி அப்படின்றவர், எல்எம் சிங்வி அப்படின்றவர் லோக்பால் அப்படின்ற வார்த்தையை முதலாக சொல்லியிருப்பார். அப்புறம் மொரார்ஜி தேசாயுடைய தலைமையில் நிர்வாக சீர்திருத்த குழு தான் வந்து என்ன சொல்லுவாங்க, லோக்பால் அமைப்பு கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ 1966. அதுக்கப்புறம் தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ லோக்பால் அப்படின்றது வந்து மத்திய அரசுக்கும், லோக் ஆயுக்தா அப்படின்ற அமைப்பு மாநில அரசுக்கும்னு சொல்லிட்டு, அதாவது மத்திய மாநிலத்துக்கு தனித்தனியாக அமைச்சிருப்பாங்க. அதில் லோக்பால் அப்படின்றது மத்தியத்துக்கு, லோக் ஆயுக்தா மாநிலத்துக்குன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த இதோடைய நாடாளுமன்ற வரலாறு பாருங்கள். 1968 முதல்ல வந்து சாந்தி பூஷன் அப்படின்றவங்க வந்து என்ன செய்கிறாங்க, லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்கிறாங்க. அடுத்தது 1969 4வது மக்களவையில் இதை என்ன செஞ்சுருக்காங்க, இதை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்தது 1969 71 வரைக்கும் லோக்பாலுடைய சட்ட வரைவானது இந்த காலகட்டத்தில் என்ன செய்யப்பட்டது, பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநிலங்களவையில், அதாவது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது, ஆனால் மாநிலங்களவையில் இந்த டைமில் தோல்வியுறப்பட்டது. அடுத்தது நடைமுறை கொண்டு வரப்பட்டது எப்போ பாருங்கள். முதல்ல டிசம்பர் 18, 2013 லோக்பால் மசோதா வந்து மக்களவையில் வந்து நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர் 17, 2013 லோக்பால் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அமல்படுத்தப்பட்டது, இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது எப்போனா ஜனவரி 16, 2014 நடைமுறைக்கு இந்தியாவில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதை கொண்டு வரதுக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஹசாரோடைய ஊழலுக்கு எதிரான இயக்கம் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த லோக்பாலுடைய முதல் தலைவராக இருந்தவர் பினாகி சந்திர கோஷ். எப்போ வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் 19, 2019 அமைப்பு பாருங்கள். இந்த அமைப்பு வந்து இதில் வந்து ஒரு தலைவர், உறுப்பினர்கள் 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேரில் 50%, அதாவது 4 உறுப்பினர்கள் வந்து நீதித்துறையை சார்ந்தவர்களாகவும் மற்ற 4 பேர் வந்து நீதித்துறையை சாராதவர்களாகவும் இருப்பாங்க உறுப்பினர்கள். அவர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள், அதாவது 45 to 70 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது இவர்களை நியமனம் செய்வது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்வுக்குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து இவங்களை நியமனம் செய்வார். அந்த தேர்வுக்குழுவில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், மக்களவைத் தலைவர், இந்திய தலைமை நீதிபதி, இவங்க 4 பேர் தான் பரிந்துரை செய்து யாரை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் அவங்களை நியமனம் செய்வாங்க. ஸோ இவங்க யாரெல்லாம் விசாரிப்பாங்க ஒரு பிரச்சனை வரும்போதுன்னா பிரதமர், மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அரசின் குரூப் ஏபிசிடி அதிகாரிகளை விசாரிப்பாங்க. அடுத்தது இந்த இதை வந்து பரிந்துரை செய்தது யாருன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். அடுத்தது வந்து 2014 லோக்பால் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது லோக் ஆயுக்தா. இதை முதல்ல இந்த லோக் ஆயுக்தா அப்படின்ற அமைப்பை வந்து அறிமுகப்படுத்திய மாநிலம் மகாராஷ்டிரா 1971. தமிழ்நாட்டில் ஜூலை 9 இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது லோக் ஆயுக்தாவில் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பில் ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களை நியமனம் செய்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமனம் செய்வாங்க தேர்வுக்குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில். அந்த தேர்வுக்குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க, முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், சபாநாயகர் அவங்களாம் இருப்பாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள், அதே தான் 70 வயது வரை, 45 to 70 வயது வரை. ஸோ இது வந்து லோக் ஆயுக்தா பற்றியது. ஸோ இவ்வளோ தான் நமக்கு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. ஸோ இது ஃபுல்லாக நல்ல தரவாக படிச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.